சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. ஒரு ஜிஎஸ்டி ஷோகாஸ் நோட்டீஸ் வருது. நம்ம என்ன பண்றோம், ரொம்ப டீடைலா ஒரு ரிட்டன் ரிப்ளை ரெடி பண்ணி சப்மிட் பண்ணிடுறோம். ஆமா, வழக்கமா பண்றதுதான். எல்லாம் கரெக்டா போகுதுன்னு நினைச்சிட்டு பர்சனல் ஹியரிங்க்கு போகாம அப்படியே அசால்ட்டா ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அசெசிங் அத்தாரிட்டி அந்த ரிப்ளைய ரிஜெக்ட் பண்ணி ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க. கரெக்ட். அப்பதான் நமக்கு கோபம் வரும். எக்ஸாக்ட்லி. கோவத்துல இது வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லி நேரா மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் நின்னால் கோர்ட் என்ன சொல்லும், உங்க ரிட் பெட்டிஷனை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா ரீசெண்டா மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த ஒரு முக்கியமான ஜிஎஸ்டி வழக்குல இதுதான் நடந்திருக்கு. டாக்ஸ் பேயர் ரிட்டன் ரிப்ளை மட்டும் கொடுத்துட்டு ஹியரிங்க்கு போகல. ஓ, அப்போ இது எப்படின்னா எக்ஸாம் பேப்பரை ரொம்ப டீடைலா எழுதி சப்மிட் பண்ணிட்டு அந்த வைவாக்கு போகாம ஸ்கிப் பண்ற மாதிரி இல்லையா? அப்சல்யூட்லி. ரொம்ப சரியான உதாரணம். இங்க லீகல் ரியாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. அசெசிங் அத்தாரிட்டி சும்மா ஏனோ தானோன்னு ஆர்டர் பாஸ் பண்ணல. இல்ல, டாக்ஸ் பேயர் என்ன சொல்றாருன்னா, தன்னோட பதில அத்தாரிட்டி சரியாவே கவனிக்கல, அதனால நேச்சுரல் ஜஸ்டிஸ் மீறப்பட்டிருக்குன்னு தானே ரிட் பெட்டிஷன் போட்டாரு. ஆமா, ஆனா அசெஸ்மெண்ட் ஆர்டர் 4வது பக்கத்துல டாக்ஸ் பேயர் கொடுத்த அந்த ரிட்டன் ரிப்ளைய ஸ்பெசிபிக்கா கோட் பண்ணி அதை செக் பண்ணிட்டு நாட் அக்செப்டட் என்று ரொம்ப தெளிவா நிராகரிச்சிட்டாங்க. ஓ, கிளியர்லி மென்ஷன் பண்ணிட்டாங்களா? ஆமா, அதாவது டாக்ஸ் பேயருக்கு தன்னோட தரப்ப விளக்க முழு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அவர்தான் அந்த பர்சனல் ஹியரிங் வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கல. ஒரு நிமிஷம், இத நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு டாக்ஸ் பேயர் அவ்வளோ டீடைலா விளக்கங்கள் எழுதி கொடுத்த பிறகு அதிகாரி சாதாரணமாக நாட் அக்செப்டட் என்ற ஒற்றை வார்த்தையில சொல்வது ஒரு அலட்சியம் இல்லையா? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஆனா சட்டத்தோட பார்வையில நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். உங்களை பேச விட்டாங்களா, வாய்ப்பு கொடுத்தாங்களாங்கிறது மட்டும்தான் மேட்டர். அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹர்ட். எக்ஸாக்ட்லி. அதிகாரி உங்க பதில கன்சிடர் பண்ணாரா, அதை ரெக்கார்ட் பண்ணாராங்கிறது தான் கோர்ட் பார்க்கும். ஆர்டர்ல உங்க ரிப்ளைய மென்ஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிட்டாலே அவர் உங்க தரப்ப கவனத்தில் கொண்டார் என்பது லீகலி ப்ரூவ் ஆயிடுது. புரியுது. அப்போ உங்களுக்கு கொடுத்த பர்சனல் ஹியரிங்க நீங்களே தவிர்த்துட்டு அப்புறம் அதிகாரி டீடைல்டா பதில் சொல்லல, நேச்சுரல் ஜஸ்டிஸ் போச்சுன்னா சொல்ல முடியாது. கரெக்ட். அதனாலதான் இதுல நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு நீதிமன்றம் உறுதி பண்ணிடுச்சு. ரைட். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஆர்டிகல் 226 கீழ் போடப்படும் ரிட் பெட்டிஷன் ஒரு எமர்ஜென்சி பைபாஸ் மாதிரி. ஆமா, அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போதோ இல்ல நேச்சுரல் ஜஸ்டிஸ் முற்றிலுமாக மறுக்கப்படும் போது மட்டும்தான் இந்த பைபாஸ் யூஸ் பண்ண முடியும். இங்க அதிகாரி பதில ரெக்கார்ட் பண்ணிட்டதால நேச்சுரல் ஜஸ்டிஸ் மீறப்படல. 100க்கு 100 சரி. சோ எமர்ஜென்சி பைபாஸ் யூஸ் பண்ண முடியாது. சாதாரண ஸ்டாட்யூட்டரி அப்பீல் படிக்கட்டுகளில் ஏறிதான் தீர்வு காணணும். அதானே? அதேதான். நேச்சுரல் ஜஸ்டிஸ் மீறப்படல என்பதால் ஆர்டிகல் 226க்கு கீழே இந்த ரிட் பெட்டிஷனை விசாரிக்க முடியாதுன்னு மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ நேரா அப்பலட் அத்தாரிட்டி கிட்ட தான் போகணும். பட் இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அப்பீல் பண்றதுக்கான ஸ்டாட்யூட்டரி டைம் லிமிட் முடிஞ்சிருக்குமே. ஆர்டரோட சர்டிஃபைட் காப்பி வாங்குறதுக்கே பல நாட்கள் ஆகுமே. அப்போ டாக்ஸ் பேயர் என்ன பண்ணுவாரு? அங்கதான் கோர்ட் ஒரு முக்கியமான பிராக்டிக்கல் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சர்டிஃபைட் காப்பிக்காக எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். வெப் காப்பி கிடைச்ச ஒரு வாரத்துக்குள்ள அப்பலட் அத்தாரிட்டியிடம் ஸ்டாட்யூட்டரி அப்பீல் தாக்கல் பண்ணணும்னு உத்தரவிட்டுள்ளார்கள். ஓ, தட்ஸ் கிரேட். டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான முக்கியமான டேக்அவே என்னவென்றால், வெறும் ரிட்டன் ரிப்ளைய மட்டும் நம்பி பர்சனல் ஹியரிங்கை அசாதாரணமாக ஸ்கிப் செய்துவிட்டு பின்பு நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷன் என்று எளிதாக ரீட் பெட்டிஷன் மூலம் தப்பிக்க முடியாது. நீங்கள் கட்டாயம் அப்பலட் அத்தாரிட்டியிடம் தான் முறையிட வேண்டும். இது சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.